வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்ல பக்தர்கள் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் புரட்டாசி 4வது சனிக்கிழமை, அதாவது அக்டோபர் 11ஆம் தேதி நாங்க தர்ஷனத்துக்கு வரலான்னு இருக்கோம். ஸோ டோக்கன் எப்போ வாங்கணும், எங்க வாங்கணும், இது போல காமனா 2-3 பக்தர்கள் கேட்டிருக்கீங்க டோக்கனுக்கு சம்பந்தப்பட்டு. இங்க நீங்க 4வது சனிக்கிழமை அக்டோபர் 11ஆம் தேதி நீங்க டோக்கன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மறுநாள் வரணும். அதாவது டெய்லி இஷ்யூ பண்ற டோக்கன்ன்றது நெக்ஸ்ட் டே தர்ஷனம் தான் ஸ்லாட்ஸ் சேம் டே டோக்கன்ன்றது கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ மறுநாள்னு பார்த்தோம்னா டெய்லி இஷ்யூ பண்ற டைம்ன்றது மத்தியானம் ஒரு 4 மணிலிருந்து 5 மணி நடுவில் இஷ்யூ ஸ்டார்ட் பண்றாங்க. க்ரௌட் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு ½ அன் அவர் முன்னாடி ஒரு 3:30 மணிலேருந்தே இஷ்யூ ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனால் மத்தியானம் 12 மணி 1 மணிலேருந்தே க்ரௌட்ன்றது இருக்கும். ஸோ நீங்கள் பிஃபோராக வந்தீங்கன்னா டோக்கன்ன்றது வாங்கலாம். அதே போல அலிப்பிரி நடப்பாதையில நடந்து போற பக்தர்களுக்கு செப்பரேட்டா எந்த டோக்கன் இஷ்யூ பண்றது கிடையாது. ஜென்ரலா எஸ்எஸ்டி டோக்கன்ன்றது பார்த்தோம்னா நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல விஷ்ணு நிவாசம், மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி ஏரியாவில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இது 3 இடத்துல எஸ்எஸ்டி டோக்கன்ன்றது இஷ்யூ பண்றாங்க. அலிப்பிரி நடப்பாதையில நடந்து போற பக்தர்களுக்கு எங்கேயும் செப்பரேட்டா டோக்கன் இஷ்யூ பண்றது கிடையாது. நீங்க ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகணும், சின்ன பாதை இருக்குல்ல, ஸோ ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகணும்னு நினைச்சீங்கன்னா அலிப்பிரி ஏரியாவில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல செப்பரேட் கவுண்டர் இருக்கு. ஸ்ரீவாரிமெட்டில் நடந்து போற பக்தர்களுக்கு ஸ்ரீவாரிமெட் ஏரியால எங்கேயும் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அதுக்கு சம்பந்தப்பட்ட 2-3 பக்தர்கள் டவுட் கேட்டிருக்கீங்க. நாங்கள் நேராக ஸ்ரீவாரிமெட்டே போயிட்டோம் டோக்கன் வாங்குறதுக்குன்ற மாதிரி நான் ரெகுலராக எல்லாம் வீடியோலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு அலிப்பிரி ஏரியாவில் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல செப்பரேட் கவுண்டர் இருக்கு. அங்கே டோக்கன் வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட் டே தரிசனத்துக்குன்றது போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதாவது இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. அதாவது இன்னைக்கு டோக்கன் இஷ்யூ பண்றாங்கன்னா அது நாளைக்கு தரிசனத்துக்கு ஸ்லாட்ஸ் ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்க ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போறதுக்கு எந்த டைம் போனா பெஸ்ட்ன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணீங்களா, எப்படி டோக்கன் வாங்கணுமான்றது நீங்க சொல்லலை இங்க. ஆனால் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போறதுன்றது மேக்சிமம் மார்னிங் டைம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நடந்து போறது பெஸ்ட். அலிப்பிரி ஆனாலும் சரி, ஸ்ரீவாரிமெட்டு ஆனாலும் சரி, ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு காலையில 6 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 5:30 மணி நடுவில் அலோவ் பண்றாங்க. ஸோ காலையில டைம்ல நடந்து போறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது பெஸ்ட். அதே போல அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போற பக்தர்களுக்கு காலையில 5 மணிலேருந்து அலோவ் பண்றாங்க. நைட்டு ஒரு 9-9:30 மணி வரைக்கும் அலோவ் பண்றாங்க. இன்னும் வரது ரெயின் சீசன். ஸோ அலிப்பிரி நடப்பாதை ஸ்ரீவாரிமெட்டு ரெண்டுமே நம்மளுக்கு ஹெவி ரெயின் இருந்ததுன்னா ஜென்ரலா நைட் டைம்ல க்ளோஸ் பண்ணுவாங்க. ஈவினிங் டைம்லயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இனிமேல் அது அப்டேட்ன்றது நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஏன்னா ஒன்று ரெயின் சீசன் வர்றதுனால அலிப்பிரி நடப்பாதை ஸ்ரீவாரிமெட்டு ரெண்டுமே ஹெவி ரெயின் இருக்கும்போது அலோவ் பண்றது இல்லை. லாஸ்ட் இயர் எல்லாம் கூட அலோவ் பண்ணல. ஸோ இந்த வாட்டி கூட கண்டிப்பா ஹெவி ரெயின்ஸ் இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி இப்போ கிளைமேட்னு பார்த்தோம்னா இப்போ மழைலாம் எதுவும் கிடையாது. ஸோ இன்னும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல பார்த்தோம்னா மழை இருக்கும்போது நடப்பாதைன்றது ஜென்ரலாக க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட அப்டேட் எல்லாம் நான் ரெகுலராக ஷேர் பண்ணுறேன். நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன். அலோடு டைமிங்கு, இன்னைக்கு அலோவ் பண்ணிட்டு இருக்காங்களா, க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா என்ற அப்டேட் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த அக்டோபர் மாதம் நாங்கள் திருமலா வர போகிறோம். ஸோ கருட சேவா இருக்கா, அதாவது பௌர்ணமி கருட சேவா இருக்கான்னு டவுட் கேட்டிருக்கீங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தோம்னா அக்டோபர் 7ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவா இருக்கு. ஆஸ் பர் டிடிடி பிரஸ் நோட் அக்டோபர் 7ஆம் தேதி பௌர்ணமி, அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவா இருக்கு. அந்த ஷார்ட் பீரியட்ல அதுக்கு முன்னாடி 4 அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நான் இப்போ ஷேர் பண்றேன். ஆனால் ஆஸ் பர் டிடிடி பிரஸ் நோட் பிரகாரம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அக்டோபர் 7ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவா. நெக்ஸ்ட் அக்டோபர்ல ஏதாவது ஸ்பெஷல் டே என்ற மாதிரி இருக்கா, அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலன்ற மாதிரி ஒரு பக்தர் கேட்டிருக்கீங்க. அக்டோபர் 25ஆம் தேதி அன்னைக்கு நாகுல சவுதி. அன்னைக்கு திருமலா ஸ்ரீவாரி 4 மாட வீதியில
பெதசேஷ வாகன சேவா இருக்கும். அதுக்கு சம்மந்தப்பட்டு நான் செப்பரேட்டாக ஒரு அப்டேட் கொடுக்குறேன். நான் டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தப்புறம் நான் அப்டேட் கொடுக்குறேன். அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்டு ரெகுலராக நம்ம ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். யாராவது உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி வரவங்க இருந்தாங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோ சொல்லுங்கள். டோக்கனோட அப்டேட்ன்றது ரெகுலராக நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் டெலிகிராம். யாராவது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.